ஒரு யூராலஜிஸ்ட் காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னதாங்க பண்ணுவாரு? மக்கள்கிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டா? என் லைஃப்ல ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? காலையில எந்திரிச்சு நம்ம மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் நமக்கு தேவைப்படுற எல்லாமே செஞ்சு ஒரு 1.5 hours நம்ம பாடியை அந்த நாளோட சர்ஜரிக்கும் தயார்படுத்துறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அது முடிச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் லைட்டா சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்தா 10 வயசு குழந்தையும் வரும், ஒரு 80 வயசு பாட்டியும் வருவாங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசீஸோட மற்ற மக்கள் வரும்போது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை தீர்த்து அவங்க சந்தோஷமா கிளியர் தாட்டோட வீட்டுக்கு அனுப்புறதோ, ஆபரேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆபரேஷனுக்கு நல்லபடியா செஞ்சு வீட்டுக்கு அனுப்புறது, இதெல்லாம் முடியும் போதே ஒரு 6-7 மணி ஆயிரும். அப்புறம் அவுட் பேஷன்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சு 8:39 வீட்டுக்கு போய் எகெயின் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இன்ஸ்டாவை கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எகெயின் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பி 6 மணிக்கு எந்திருக்கு. இது ருட்டீன் ஆக்டிவிட்டிஸ். இதுல எப்பனாலும் எமர்ஜென்சிஸ் வரலாம், அதையும் நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ ரொம்ப டிசிப்ளின்டா கோடு போட்டு வாழ்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இதே ஆளு ஒரு 15-10 years பேக் யூராலஜிஸ்ட் அப்படின்னா எமர்ஜென்சி சர்ஜரிஸ் வரும், நிறைய எமர்ஜென்சிஸ் பண்ணிட்டு இருப்போம். பேஷண்ட்டை சொல்றது கரெக்ட் டைம்ல சாப்பிடுங்க, தண்ணி கரெக்டா குடிங்க, இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு தொந்தரவு வராதுன்னு. ஆனா சொன்னதெல்லாம் நாங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாம இருந்த காலம்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டிசிப்ளின்டா கரெக்டா யூராலஜிஸ்ட் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஆகாம நாங்க எப்படி திருந்துறோமோ அதே மாதிரி நோய் நொடிகள் வராம உங்க வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களை பாத்துக்கிறவங்களுக்கும் சந்தோஷம்.